ஹனி ஸ்பைட் சீரீஸில் மஷ்ரூம் சிந்தாமணி பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு மஷ்ரூம், கை நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகா விதைகளை நீக்கிட்டு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை. ஆத்தென்டிக் சிந்தாமணி ரெசிபியில் தக்காளி இருக்காது, பட் புளிப்பு சுவைக்காக நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம். உங்கள் வரமிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். அவ்வளவே தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு அது பொரிஞ்சதும் சீரகம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி, உப்பு, மஞ்சள். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமே தண்ணி விடும், எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. மஷ்ரூமோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மஷ்ரூமை 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் குக் பண்ணணும். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் சிந்தாமணி ரெடி. நான் இப்போ ஃபைனலாக கொரியாண்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. அப்புறம் இந்த குயிக் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் சிந்தாமணி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.